உங்க பேரு? மணி. சரி. எனக்கும் எங்க ஒய்ஃபுக்கும் சின்ன பிரச்சனை. இது மாதிரி மொபைல் வச்சுருந்தேன். இந்த மொபைல் அடிக்கடி எங்களுக்கு ரிப்பேர் ஆகும். இப்போ ரிப்பேர் ஆகி போச்சு. அவங்க கையில் நாங்கள் தான் கொடுத்துருந்தோம் இது மாதிரி மொபைலை. அது கொடுங்க கொஞ்சம் யூஸ் பண்ணி தரேன்னு சொல்லிவாங்கன்னா நீ கேட்குறேன்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்படி ஓங்கி போட்டு வச்சிட்டாங்க மேடம். அதுக்கு ஒரு ரெடி அவங்கள அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு உடனேயும் கோச்சிக்கிட்டு அண்ணன் சொல்லிட்டு தேவான்னு ஒருத்தர் உங்க பேருக்கு சும்மா அண்ணன், ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தான் அவங்க குடும்பம் நடத்துறாங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதான் மேடம் இந்த சின்ன சண்டைக்கு அவங்க கோச்சின்னு போயிட்டாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. செக்ஸ்ல வந்து அதிகமா இது பண்றாங்க. இப்படி அது எப்படி இது பண்றாங்களோ அது மாதிரி பண்ண சொல்றாரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவங்க எல்லாமே உண்மைதான் சொல்லுவாங்களா? உண்மைதான் சொல்லுவாங்க, போய் பேச மாட்டாங்க. அப்ப இப்ப சொன்னதெல்லாம் உண்மைதான். இது வரைக்கும் 1-2 உண்மைதான், மத்ததெல்லாம் உண்மை கிடையாது. அப்ப நீங்க பொய்ய பேச மாட்டாங்க சொன்னீங்க. அதான் மேடம் இப்போ இங்க வந்து போய் பேசுறாங்க. அப்படித்தான் இருந்தவங்க அவங்க போய் பேச மாட்டாங்க, உண்மைதான் பேசுறாங்க. ஆனா அதுல சரியா இருக்கு. ஏய் நீங்க சும்மா இருங்கங்க, நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. மாமா கோவம் வந்துருச்சு. நீங்க அவங்க வீட்ல இருக்கீங்களா, அவங்க உங்க வீட்ல இருக்காங்களா? நான் தான் நம்ம அங்க இருக்கேன். இது சேர்த்து வச்சு சாப்பாடு போட்டல, அதான் என் முதல் தப்பு. அன்னைக்கு நான் தெருவில் விட்டுருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. அம்மா வீட்ல தானே இருக்காங்க. இல்ல இவங்க தனி ரூம் எடுத்துக்கறாங்க, ரெண்டு பேர் அந்த ரூம் எடுத்துக்கறாங்க. கதை இப்படி போகுதா? சரி இருங்க, ஒரே நிமிஷம். ரெண்டு பேரும் தனி ரூம் எடுத்துக்கிட்டீங்களா? நான் தான் தனியா ரூம் எடுத்திருக்கேன். என் ரூம் தான் அந்த அம்மா தங்கி இருக்காங்க. நன்றி, வணக்கம். பஞ்சாயத்து கூட போடுறோம்.